நேயர்களே, இன்றைக்கு ஈரானுடைய போர்ல ரொம்ப முக்கியமா நாம பேசப் போறது, அமெரிக்காவினுடைய எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தும், அமெரிக்க ராணுவத்துடைய கருத்தும் என்ன? நாம ரொம்ப யோசிக்கிறோம். இந்த போரில் உலகின் மிகப்பெரும் சக்தியாக இருக்கும் அமெரிக்கா ஏன் தயக்கம்? இந்த கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இன்று காலை வெளியான சர்வதேச நாளேடுகள் ஒரு விவகாரத்தை குறிப்பாக சொல்கிறது. அதில் மிக முக்கியமானது என்னவென்றால், அமெரிக்காவினுடைய இராணுவ குவிப்பு, கப்பல்கள் குவிப்பு, அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள், ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய விமானங்கள், இன்னும் தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்கள் இத்தனை வல்லமையோடு பல பில்லியன் டாலர்கள் இதுவரை அமெரிக்காவிற்கு செலவாகி இருக்கிறது என்ற கருத்தும் நமக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அமெரிக்கா தாக்குதல் நடத்தாமல் செல்வதற்கு என்ன காரணம் என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம். அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை. ஈரான் எச்சரிக்கை அல்ல, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளான சவுதி, துருக்கி, கத்தார் அந்த எச்சரிக்கையும் அல்ல, நேட்டோ நாடுகள் அந்த எச்சரிக்கையும் அல்ல. அப்ப யார் அமெரிக்காவுக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்தது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அமெரிக்காவுக்கு நேட்டோ நாடுகள் எச்சரிக்கை செய்வது ஒரு பக்கம், அமெரிக்காவுக்கு அரபு நாடுகளில் 8 தளங்களிலிருந்தும் எச்சரிக்கை செய்வது மற்றொரு பக்கம். அமெரிக்காவிற்கு இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் தாண்டி ஒரு பெரும் எச்சரிக்கை வந்திருக்கிறது. இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய தாமதத்திற்கு காரணம். அமெரிக்க இராணுவம், புலனாய்வுத்துறை தெளிவான ஒரு விவகாரத்தை அமெரிக்க அதிபருக்கு சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதை போன்று ஈரான் அவ்வளவு எளிதில் நெருங்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய இராணுவமும் அல்ல. அதன் தலைவர் அயத்துல்லா கெமேனியை எந்த நேரத்திலும் நீங்கள் நெருங்கிவிடக்கூடியதும் இல்லை. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த போரை நடத்தி முடிப்பதற்கும் சாத்தியமல்ல. இது ஒரு நீண்டகால போர். இந்த போரினுடைய கான்சிக்வன்ஸ் ஏற்படுத்துகிற விளைவுகள் மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்க சென்காம் இராணுவம் தலைமை டொனால்ட் ட்ரம்புக்கு ரகசிய உத்தரவை அளித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய செனட், காங்கிரஸ் உறுப்பினர்கள் விரும்பவில்லை. அமெரிக்க மக்களில் பலர் ஏற்புடைய கருத்துகளும் மாற்று கருத்தும் தெரிவிக்கிறார்கள். அதை தாண்டி ட்ரம்ப் என்கின்ற ஒரு அரசியல்வாதியின் தலையில், அவரது சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றத்தை அவரை யோசிக்க செய்ததுதான் இந்த நடவடிக்கை என்றும் நாம் சொல்ல முடிகின்றது. அமெரிக்காவின் சார்பாக ஸ்டீவ் விட்காஃப் தனது பேச்சினூடே நேற்று ஒரு கருத்தை வைத்தார். அந்த கருத்தில் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் நண்பர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்களிடத்தில் அமெரிக்க அதிபர் கேட்கிறார், இத்தனை ரத கஜ துரஜாதிபதிகளை கொண்டு நிறுத்திய பொழுதும் ஈரான் இன்னும் அச்சப்படவில்லையே? 40 ஆண்டுகளுக்கு மேல் வறுமையில் வாடிய இந்த மக்கள் என்ன காரணத்தினால் எதற்கும் அவர்கள் அஞ்சாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்கின்றார். அந்த அளவிற்கு அவர்கள் ஈரான் வலிமையாக இருப்பதை அமெரிக்க அதிபர் உணர்ந்து கொண்டாரா? ஸ்டீவ் விட்காஃப்டைய பேச்சின் உண்மை என்ன? என்னிடத்தில் கேட்டார் என்று ஸ்டீவ் விட்காஃப் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஸ்டீவ் விட்காஃப் சொல்கிறார், ஈரானை சமாதானப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இரண்டாவது மிக முக்கியம், பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக வலிமை வாய்ந்த ஸ்ட்ராய்டு கப்பல்கள், ரஷ்ய கப்பல் நிறுத்தப்பட்டிருப்பதும், உளவு செய்திகளை அவர்கள் கடத்தி வருவதும், இத்தனை காலமாக அவர்கள் மௌனித்திருப்பதன் பின்னணி என்ன? நிறைய பேர் எழுதினார்கள், 11 கப்பல்களுக்கு ஒரு கப்பல் பகரமாகுமா? ஆகாதுதான். ஆனாலும் பந்தர் அப்பாஸில் இத்தனை பெரிய நீட்டர் கணக்கிலான கப்பல் ஒன்று அமெரிக்காவினுடைய நகர்வுகளை அவர்கள் கண்காணித்து கொண்டே இருந்து
சீனாவுடைய செய்மதி படம் மூலமாகவும் நடக்கும் நிகழ்வுகளை மத்திய கிழக்கு, செங்கடல், பாரசீக வளைகுடா இவற்றின் நடைமுறைகள் உடனுக்குடன் சீனாவுக்கு ஈரானுக்கு கடத்தப்படுகிறது. மூன்றாவதாக 2-4 தினங்களுக்கு முன்பு 598 மில்லியனுக்கான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவை எதிர்த்து அல்ல, தன்னை பாதுகாத்து கொள்ள ரஷ்யாவிடம் ஈரான் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. 598 மில்லியன். இந்த 598 மில்லியன் நூடாக 91336 வெர்பா தோள்பட்டை ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்க ரஷ்யா ஒத்துழைத்திருக்கிறது. 2500 வெர்பா 91336. வெர்பா என்றால் என்ன? நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆப்கனில் அமெரிக்காவை எதிர்த்து சாப்பர்களை வீழ்த்துவதற்கு தலிபான்கள் தங்கள் தோள்பட்டையிலே இந்த வெர்பா 91336 தான் அவர்கள் எதிர்த்தார்கள். வெர்பாவின் மூலம் குறைந்த தாக்கத்தில் வருகிற ஏர் ஸ்ட்ரைக்கர்களை மரக்கிடைகள், மலைகளுக்கு பின்னால் நின்று துல்லியமாக தாக்கி அழிக்க முடியுமா? வெர்பாவில் இருந்து 2500 5000 ஏவுகணைகளை வழங்குவதற்கு 598 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான அக்ரிமெண்டை ரஷ்யாவோடு அவர்கள் போட்டிருப்பது மிக முக்கியம். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அமெரிக்கா இதற்கு தாக்கத்திற்கு தயங்குதல் காரணம், அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் இராணுவம் அமெரிக்காவில் இருக்கும் டமோஹோக்கு பகரமாக அதைவிட அதிகமான ஏவுகணைகளை துல்லியமாக ஒளி அளவை விட 16,000 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் தாக்கக்கூடிய ஃபத்தா-2 ஏர்ஷிப்பை மூலம் அவர்கள் தாக்கினால் அதை தடுப்பதற்கு வல்லமை குறைந்த தேசமாக அமெரிக்காவுடைய ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், அமெரிக்காவின் ஏப்ரஹாம் லிங்கன் போன்றவைகள் மிதக்கும் கடல் பரப்பில் ஒரு மட்டையாக, மரப்பலகையாக மாறிவிடும் என்பதை ஈரானின் ஆயுதங்கள் மூலம் அமெரிக்கா அஞ்சுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அது சமயம் ஈரானை அவர்கள் கண்டறிவதற்கு எந்த துணைக்கோள்கள், எந்த விதமான ஆளுமைகள், எந்த விதமான ஆப்புகள், எல்லாவற்றையும் இவர்கள் தன்னிச்சையாக செய்திருக்கிறார்கள் என்பதும் வடகொரிய ரஷ்ய தொழில்நுட்பத்தினூடாக இன்னும் அறிந்து கொள்ள முடியாத ஏராளமான ஆயுதங்கள் மலைகளுக்கு அடியில் புதைந்திருப்பதும் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது ஜியோகிராபிக்கல் என்று சொல்லக்கூடிய சூழல் இயல். இயற்கையாக அமைந்த காடுகளும் பெரும் மலைகளும் கடலோரங்களில் அமர்ந்திருக்கிற மலை குன்றுகளுக்கு கீழ் ஏவுகணை தளங்களும், கடலோரங்களுக்கு அதிகமாக கீழ் ஷாஹின் போன்ற தற்கொலை விமானங்கள் அல்ல, தற்கொலை ட்ரோன்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவைகள் வேகமாக பயணித்து கொத்து கொத்தான தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராக வைத்தால் அமெரிக்கா நிலை குலைந்து போகும் என்பதும் அவர்களின் அச்சத்திற்கு காரணம். குறிப்பாக ஃபத்தா-2 இது ஒரு மெனவரபிள், சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட 16,000 கிலோமீட்டரில் துல்லியமாக தாக்குவது. பல நேரங்களில் அல்ல, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஒரே நேரத்தில் ஃபத்தாவை போன்று பல நூற்றை அனுப்பினால் அமெரிக்கா செயலிழந்து போகும் என்பதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. அமெரிக்க இராணுவத்தில் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஈரானை விட எல்லாம் இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் அமெரிக்கா வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மடூரோவை நடத்திய அந்த ஆபரேஷனை இங்கே நினைத்து கூட பார்க்க முடியாது என்ற கருத்தும் சர்வதேசத்திலிருந்து வெளியாகி இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமெனி தன் மரண ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார். இந்த மரண ஃபத்வாவின் மூலம் ஒருவேளை தான் கொல்லப்பட்டால் ஈரானை வழிநடத்தும் தலைவராக
அலி லாரிஜானி நியமிக்கப்பட்டும் உச்சபட்ச அதிகாரத்தில் அவர் வழிநடத்தும் குழுவின் தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அலி லாரிஜானி யார் என்றால் அவர் ஒரு ஆன்மீக தலைவர் அல்ல. ஐஆர்ஜிசியின் படையின் தளபதியாகவும் உளவு பிரிவுகளில் வேலை செய்த அலி லாரிஜானி நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் திரு சையத் அலி கமேனியின் அன்பை பெற்றவர் என்றும், அவர் நம்பிக்கைக்குரியவராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆபரேஷன் செய்யும் மருத்துவர் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற ஈரான் மக்கள் கிளர்ச்சியில் 30,000 பேர் வரை கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த செய்தியின் உண்மைத்தன்மையினூடே இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்தி இனக்குழுக்கள், போராளிகள், அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய அமெரிக்க, இஸ்ரேல் உளவாளிகளை தூக்கிலிடுவதற்கு தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொண்டு பலரை கொல்ல நடத்தி தேச துரோக குற்றமாக அறிவிப்பு செய்த அலி லாரிஜானி உச்சகட்ட பொறுப்பில் மரண சாசனத்தின் வாயிலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியின் ஊடாக அந்நாட்டில் உள்நாட்டு அதிகாரங்கள் பரிவர்த்தனை வந்திருக்கின்ற போதும் மசூஸ் பெசஸ்கியான் தன் கருத்தின் ஊடாக நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அலி லாரிஜானியிடத்தில் நீங்கள் சென்று ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அளவிற்கு அந்நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் உத்தரவை பிறப்பிக்கும் அளவிற்கும் இவர் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக மிக முக்கிய நிலையில் மரண சாசனத்தின் வாயிலாக ஈரானுடைய சபாநாயகர் கலிபாப் அவர்களும் மிக முக்கிய நிலைகளுக்கும் மூன்றாம் நிலை தலைவர்களான இராணுவம், கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை, ஐஆர்ஜிசி, பஷி படைகளுக்கும் உளவுக்குழு அமைப்புகளுக்கும் தன் மரண சாசன வாயிலாக தான் ஒருவேளை மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் நாடு உருக்குலைந்து போய்விடக்கூடாது என்பதையும் கவனமாக தனது ஃபத்வா அல்லது தனது இறுதி செய்தியை அவர் அறிவிப்பு செய்து உலகின் யாருக்கும் தெரியாது என்ற செய்தி தற்போது கசிந்திருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்கா நன்குணர்ந்த நிலையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நாளை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை தொடர இருக்கிறது. இந்த செய்தியில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி அவர் முன்னெடுத்த செய்தியில் ஒரு பாசிட்டிவான நிகழ்வு ஒன்று தெரிகிறது. ஆம், இதையெல்லாம் ஆய்வு செய்த அமெரிக்கா சமாதானத்தை விரும்பி வரவேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தயார். செறிவூட்டப்பட்ட யுரேனியம், தோரியம் விவகாரங்களில் நாங்கள் தயார். ஆனால் நற்பணிகளுக்கு அதனை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும், கண்காணிப்பை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்றும், அமெரிக்காவோடு நாங்கள் தொழில் வர்த்தகத்தை ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும், இந்த அடிப்படையில் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை ஹைப்பர்சோனிக்கு எங்கள் நாட்டின் இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் பாதுகாப்பிற்காக நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்த தடை ஏற்படுத்தக்கூடாது என்றும், எங்கள் மீது 47 ஆண்டுகளுக்கு மேல் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், நீக்கினால் அணு ஆயுத ஒப்பந்தங்களில் நாங்கள் கைச்சாத்திட தயாராக இருப்பதாகவும் ஈரானின் தரப்பில் அப்பாஸ் அராகச்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. ஆம், அமெரிக்கா இதனை சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. ஈரானும் இந்த சமாதானத்தை சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. இது நல்ல செய்தியாக வரும் என நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய ஊடக செய்தி பிரிவை நன்கு ஆய்வு செய்து அப்பாஸ் அராகச்சியினுடைய பேச்சினுடைய நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒமனின் மத்தியாசத்தின் மூலமாக நடந்த பேச்சு தோல்வி அடைந்து, சுவிட்சர்லாந்திலும் அது தோல்வி அடைந்து, மூன்றாவது நிலையில் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நடக்கிற பேச்சுவார்த்தை அமெரிக்கா போரட்ட ஒரு தேசமாக மாறப் போகிறதா? அமெரிக்கா ஈரான் மீது சமாதானத்தை விரும்புகிறதா? ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை 2015ஆம் ஆண்டு கைச்சித்திட்டதை போன்று ஒரு ஒப்பந்தம் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் கடும் கொதிநிலைக்கும் மனோ அழுத்தத்திற்கும் உள்ளாகும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்கா சமாளிக்கப்பட வேண்டும். ஆனாலும் த கிரேட்டர் அமெரிக்கா தனி மனிதனை விட, தனி எந்த நாட்டையும் விட
அமெரிக்காவின் நலன்களுக்கே முக்கியம் என்ற அறிவிப்பும் ப்ரொக்ளமேஷனும் இங்கே முன்னெடுக்கப்படுமா? அடுத்த செய்திகளோடு நாமும் விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.